இந்த சைக்கிளில் கரண்ட் பில்லு வந்துச்சு வச்சுக்கிங்க, இதோட தாவேக கதை முடிக்கும். கரண்ட் பில்லு திடீர்னு வந்தது, அது வந்து கன்னித்தீவு ரகசியத்தோட பெரிய ரகசியமாக இருக்குது. இது இப்போ வரைக்கும் புரியல. 2500 ஏன் கொடுக்கல? 1000 ரூபா கொடுக்கறதுக்கே எங்கள் நாக்கு தெளிச்சு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காருங்க. வணக்கம். வணக்கம். தாவேகாவுடைய அரசு பல சாதனைகள் செய்வதா வெளியில பேசினாலும் இன்றைக்கு வந்த செய்தி அது உண்மையா பொய்யான்றதுல ஒரு தகவல். சொத்து வரி வந்து 30 மடங்கு உயர்ந்ததா வந்து செய்தித்தாளில் வந்திருக்கு. அந்த செய்தி நம்ம பார்த்துருக்கோம். 310 ரூபா கட்டணுங்க, இன்னைக்கு 10,000 சில்லறை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இந்த உயர்வு இப்போ இவ்வளோ பெரிய உயர்வை தாங்குவாங்களா? அதாவது ஒரு கவர்மெண்ட்டு முன்னாடி இருக்கிற கார்பரேஷனு எனக்கு என்னன்னு கண்காணிக்காமல் விட்டுட்டு போன விஷயம். இதை விட போன அதிமுக கவர்மெண்ட்டில் சொத்து வரியை ஏற்றாமலாம் விட்டதெல்லாம் பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொத்து வரி வசூல் பண்ணாமல் கூட இருந்தது. அப்படின்னா என்னென்னா, கார்பரேஷனும் அந்த லட்சணத்தில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தெருக்களில் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு லாரி போன தெருவுலேயே இன்றைக்கி ஒரு சைக்கிள் போக முடியல, பைக் போக முடியல. அப்படி வளர்த்து சுருக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து கோர்ட்டு பல தடவை கண்டிச்சிருக்குது. இது கார்பரேஷன் நிறைய வீடு பார்த்துருக்கலாம். அதாவது வீட்டுக்கு வெளியில் அப்படி வந்துடும், பால்கனி வந்து வெளியில் வந்துடும். 2 பால்கனி அப்படி, இந்த பால்கனி அந்த பால்கனி போயிடலாம். ஆமாம், அப்படி கட்டிடுறாங்க. எனக்கு என்ன, அப்புறம் 2-3 அடுக்கு. அப்போ 2-3 அடுக்கு கட்டினா அதுக்கு யார் பர்மிஷன் தர்றது? இதுக்குள்ளே 1000 அயோக்கியத்தனம். அப்புறம் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது. இவ்வளோ வாங்கிட்டு 2 அடுக்கு தான் கட்டியிருக்கணும், 4 அடுக்கு கட்டியிருப்பான். இதுக்கு பர்மிஷனும் ஒரு அயோக்கியத்தனம்னா, அதுக்கு சொத்து வரி இருக்குல்ல அது, அப்புறம் வாடகைக்கு எத்தனை வீடு இருக்குது, என்ன இந்த கணக்கீடு, எதுவுமே வந்து கிடையாது. இவங்களாம் ஒரு கணக்கு போட்டு அப்படியே எனக்கு என்னென்னு இந்த மாதிரி மேயர் பிரியா மாதிரி ஆள்லாம் மேயர் போட்டேன்னா அவங்க என்ன குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட எந்த நாங்கள் மேயர் துணை மேயர் எங்ககிட்ட எதுவுமே ஆலோசனை பண்ணாமல் கமிஷனரே வந்து ஒரு அறிக்கை இது போல் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாருங்க உங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுறது? நீங்கள் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? மக்களால் தான் தேர்ந்தெடுப்பு. என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இது வந்து உண்மையில வந்து சென்னைக்கு வந்து இல்லை இப்போ திடீர்னு இது போல் நீங்கள் சொன்னது வந்து ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இவங்க ஏற்றாமல் விட்டாங்க. திடீர்னு இவ்வளோ பேர் ஒரு சுமையை கொடுத்தோம்னா முடிக்கவே இல்லை. எப்படி தாங்குவாங்க? நான் ஒன்றும் முடிக்கவே இல்லை. அப்போது இந்த 2 அடுக்கு 4 அடுக்கு கட்டுறது இதெல்லாம் கணக்கிட்டு, அப்புறம் வீட்டில் எவ்வளோ பேர் கொடுத்துன்னு இருக்காங்க அதெல்லாம் கணக்கிட்டு சொத்து வரி போடுவாங்க. இது எதையுமே பண்ணாமல் எனக்கு என்னென்னு விட்டாச்சு. இது வந்து அப்படியே நெருங்கி நிற்கிது. அப்போ சொத்து வரி மாநகராட்சிக்கு வரல. கண்டபடி டெண்டர் போட்டு ஏகப்பட்ட நஷ்டம். அதாவது பெரிய டெண்டர் எல்லாம் உடச்சி சின்ன சின்ன டெண்டராக போட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு இவர்கள் வேண்டியதை பார்த்துட்டு போனோன்னா அதுக்கான நிதி வந்து மாநில அரசு கொடுக்கணும். அப்போ வராத போது மாநகராட்சிக்கு 35 கோடி ரூபா லாஸுன்னு லெட்டர் எழுதுகிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுப்பு என்ன பண்ணீங்க? இல்லை, மக்களால் தேர்ந்தெடுத்த கவுன்சிலர்கள் மற்றவர்கள் இது வரைக்கும் முதலாளித்துவ கட்சிகள், இவர்கள் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? பில்டிங் இடிச்சா அங்கே காசு வாங்குறதானே தவிர, பில்டிங் இடித்து இந்த மாதிரிலாம் கட்டுறாங்களே அது என்ன சொத்து வரி கணக்கீடு? இதெல்லாம் சொத்து வரி வர்றவனும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் இதுதாங்க. இப்போ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் வருது, அதிலலாம் எடுத்து கரெக்டாக பண்ணாங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் மாட்டுவாங்க. அப்போ பொதுமக்களும் இதுக்கு ஒரு காரணம். எனக்கு என்னன்னு பண்ணுறது, 4 வீடு வாடகை விட்டுருப்பாங்க, 2 வீடு கணக்கு காமிப்பாங்க. அப்போ 2 வீட்டுக்கு சொத்து வரி, 4 வீட்லேயும் வந்து 40 பேர் இருப்பான், 40 பேர் இருப்பான். அப்போ இதெல்லாம் யார் கணக்கிறது? இது எதுவுமே பண்ணாமல் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இதை நாங்கள் முறைப்படுத்துகிறோம், முறைப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்போ இதில் வந்து கணக்கீட்டாளர்கள் வருவாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய இதை கொடுங்க, இதை ஒட்டி சொத்து வரி மறுசீரமைப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு பண்ணுறது தான் கரெக்டு. இவங்களா இப்போ முடிவு பண்ணிட்டு இப்போ ஏற்றுறது. அப்போ எந்த ஆட்சி மாறினாலும் எது பண்ணாலும் நீ சரி பண்ணுறேன்ட்டு பொதுமக்கள் தலையில் தான் உழுது. அப்போ இந்த அதிகாரிகள் பண்ணுற கூத்துனால யாருக்கு கெட்ட பேர்? அரசுக்கு கெட்ட பேர். கரண்ட் பில்லு திடீர்னு அது வந்து கன்னித்தீவு ரகசியத்தோட பெரிய ரகசியமாகுது. இப்போ வரைக்கும் புரியல. ஆமாம், நானும் மின்சாரத்துறை அமைச்சர் வரைக்கும் கூட கேட்டேன், ஆனால் அது என்னன்னே தெரியல. அது கேட்டால் வெயில் காலத்தில் ஏறும். சரி, வெயில் காலத்தில் ஏறுங்க. போன வெயில் காலத்தில் 8000 ரூபா வந்த பில்லு இந்த வெயில் காலத்தில் 11,000 ரூபா எப்படி வருது?
அதுவும் பார்த்து பார்த்து இந்த வெயில் காலத்தில் போன தடவை அவ்வளோ வந்துச்சு. பண்ணியும் எப்படி 11,000 வருது? அப்போ மறைமுகமாக மின் கட்டணம் ஏற்றப்பட்டு அந்த ஸ்லாப் ஏற்றப்பட்டு அதுதானே வருது. ஆமா. அப்போ இதில் 3,00,000 இது நாங்கள் செக் பண்ணுறோம். அதில் இப்போ ஏதோ தப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ மறு ஆய்வுன்றாங்க. அப்போ இதெல்லாம் யார் பொறுப்பு? நீங்கள் என்ன தவறு செஞ்சுட்டு நீங்கள் போன ஆட்சி பண்ணுது, நான் சரி பண்ணுறேன், எது பண்ணாலும் பொதுமக்கள் தலையில் தானே விடியுது. கண்டிப்பா. நிதி இல்லைன்னா நிதி வேணும்னா பண்ணுறது மடக்கு, கண்டபடி மடக்கி இவ்வளோ டார்கெட்டு. அப்போ அதனால வரைக்கும் அவன் பைக்கில் போய்கிட்டு இருப்பான் ஹெல்மெட் போடாமல். அன்னைக்கு மடக்கி ஹெல்மெட் எங்கே ரைட்டு கரெக்டாக ஹெல்மெட் போட்டு போவோம். பின்னாடி அவங்க வீட்டம்மா உட்காந்து போவோம். அது தலையில் பூக்குலாம் வச்சுட்டு போவோம். அதை மடக்கி எங்கே ஹெல்மெட்டு சார் நான் போட்டிருக்கேண்ணா பின்னாடி உட்காந்து வைங்க. அதையும் இது பண்ணால் இது எங்கே அது எங்கே எப்படியாவது வந்துட்டு 1000 ரூபா வாங்கிடணும். இல்லையா நீங்கள் போங்க சார், போக விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 1000 ரூபா அங்கே வந்துடும். இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட இது பண்ணுறது தான். அப்போ ஒவ்வொரு துறையும் சரி பண்ணுற வேலையை முதல்ல பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட வாங்க. அந்த தப்பை வச்சுட்டு இங்கே பொதுமக்கள் தலையில் விடிச்சா என்ன அர்த்தம்? இந்த சைக்கிளில் கரண்ட்டு பில்லு வந்துச்சு வச்சுக்கிங்க, இதோட தாவக கதை முடிஞ்சிடும். ஜனங்களுக்கு ரேஷன் அரிசி, ரேஷன் பொருட்கள், பஸ் கட்டணம், மின் கட்டணம், அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்தால் தான் நீ என்ன வேணால் கொள்ளடிச்சுக்கோ, அவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் அவன் பாக்கெட்டில் கை வச்சின்னா அது அநியாயம். ஏன்னா வருமானம் அந்த அளவுக்கு ஏறுதான்னு நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லையே. இப்போ இந்த சொத்து வரி 30% ஏற்றுறீங்க, அடுத்து ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க? வாடகை ஏற்றுவான். அவனுக்கு ஏற்கனவே வருமானம் இல்லை. கரண்ட் பில்லு இந்த வருஷம் முழு வருமானத்தையே கரண்ட் பில்லாக கட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டான். இதில் வாடகையும் ஏற்றுனா என்ன வருது? சிலிண்டரு பெரிய சிலிண்டரு விலையை ஏற்றுனாங்க இந்த போரில். 200 300 ஏற்றுனான். இவன் டீயை வந்து 15 ரூபா ஆக்கணும். இப்போ 200 இறக்கிட்டாங்க. ஆனால் டீ கடை வந்து இறக்கவே இல்லை. என்ன கதை? இப்படி தான் ஒன்ஸ் ஏறிச்சுன்னா அது இறங்காது. நம்ம தான் பொதுமக்கள் தான் 12 ரூபா கொடுத்து குடிச்ச டீயை 15 ரூபா கொடுத்து குடிக்கணும். நமக்கு அதுக்கேற்ற வருமானம் வருதா அப்படின்னு பார்த்தா நமக்கு வருமானம் வரும். முதலாளிகிட்ட போய் சொன்னால் ஏற்றி கொடுனா கொடுப்பாரா? உனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறேன் பார், அந்த கம்பெனியில் போய் பார், 2 மாதம் நிறுத்தி 3ஆம் மாதம் கொடுக்குறான், சந்தோஷப்பட்டுக்கோ. இந்த இலவசத்துல கம்மி பண்ணிட்டு இது போல ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எங்க கம்மி பண்ண விடுறீங்க? அதெல்லாம் கொடுக்குற இலவசத்தைய கொஞ்சம் பார்த்து கொடுக்குறாங்க. நிதி இது பண்ணா அதுக்கே உட்காந்துட்டு எல்லாருமே என்ன பண்றீங்க? முழுசா விவசாயிகளுக்கான மின் கட்டணம் ரத்து பண்ணு, அந்த இது பயிர் காப்பீடு ஏன் முழுமையா ரத்து பண்ணலன்னு 19,000 கோடி ரூபா. இதை கேட்கறது திமுக பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி போராட்டங்கள் நடத்தினாங்க. சரி, நீங்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் பயிர் கடன் தள்ளுபடி ஏதாவது சொல்லியிருக்கீங்கன்னா நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? 19,000 கோடி ரூபா எப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் அதனால தான் நாங்கள் பண்ணல. ஏன் பண்ணல? மொத்தமாக கட்டணும், அதனால நாங்கள் சொல்லல. அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கொடுங்க. ஏன் நான் சொன்னேயா நிதியை பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது, அதனால் ஒரு 3ல் 1 பங்கு இது பண்ணியிருக்கோம், மீதியை நாங்கள் பண்ணுறோன்றோம். அதெல்லாம் இல்லை, முழுசாக கொடு. இப்படி தான் 2,500 ரூபா ஏன் கொடுக்கல? 1000 ரூபா கொடுக்கறதுக்கே அங்கே நாக்கு தெளிச்சு ஸ்டாலின் கவர்மெண்ட் தெரியும்ல. கடைசி மாதம்லாம் பட்டியலின மக்களுக்கான அந்த நிதியை எடுத்து அங்கே தூக்கி அங்கேருந்து இங்கே தூக்கி இவர் 2,500 ரூபா கொடுக்குறாரா? என்னன்னே தெரியாது, நிதி மேலாண்மையே தெரியாது. இப்போ 2,500 ரூபா எங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு? இப்போ 2,500 ரூபா கொடுக்க முடியலன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆகுறாங்க. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிலாம் மண்டையில் ஏதாவது இருக்கா, மேலே தான் இல்லை உள்ளேயாதான் இருக்குதான்னு தெரியல. இதெல்லாம் ஏன் கொடுக்கல, அதெல்லாம் ஏன் கொடுக்கலன்னா வருஷம் பூரா இப்படியே கொடுத்துட்டு அந்த மக்கள் அப்படியே தானே வச்சுட்டு இருக்கணும். வேற வகையில் ஏதாவது பண்ண முடியுமா அதானே யோசிக்கணும். விவசாய கடன் தள்ளுபடினா அவன் வாங்குற கடனை கட்டுற மைண்ட்லேயே இல்லை இப்போலாம். எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு. ரெண்டாவது முன்னாடி என்ன தள்ளுபடின்ட்டு போயிடுறது, அந்த இவங்களுக்கு காசு கொடுக்குறது இல்லை, 5 வருஷம் கழிச்சு கொடுக்குறது. அப்புறம் எந்த காசை வச்சு ரொட்டேஷன் பண்ணுவான்? கூட்டுறவு சங்கம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நீ அறிவிச்சுன்னா 2 மாதத்தில் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு. சரி, இது ஒரு வகையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து விஜய் அரசு வந்து 100 நாட்களில் 1,05,572 கோடி ரூபாய் முதலீடு வந்து ஆமாம் கோடி வந்து முதலீடு ஈட்டிருக்காங்க. இதனால் வந்து வேலை வாய்ப்புகள் பெருகுமா, இல்லை வந்து கட்டமைப்பு வந்து இந்திய அளவில் பேசப்படுமா? முதலீட்டு இருப்புன்னு சைன் பண்ணி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒரு 1,03,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடைமுறையில் வந்து அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு 1,05,000 ரூபான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பல கம்பெனிகள். 4,000 7,000 10,000
32 கம்பெனி என்னமோ மேடையில் ஏற்றி எல்லாரும் செல்ஃபிலாம் எடுத்துக்கினாங்க. ம். பாருங்க தொழிலதிபர் ஆகிறான், ம். செல்ஃபி எடுத்துக்கிறான். விஜயோட சேர்ந்து. அவன் வீட்டில் போய் காமிப்பான், விஜய்கிட்ட நான் பார்த்தியா செல்ஃபி எடுத்தேன், இந்த டிவிலேயே பார்த்தனையா நீ வந்தது. அப்போ இந்த மாதிரி தான் ஓடுது. ஒரு நல்ல முன்னேற்றம்னு சொல்லலாம். ம். இந்த 1,00,000 கோடி கூட அவங்க கொண்டு வந்தாங்களான்னு தெரியலையே. ம். அப்போ இதுக்கு பதில் என்னன்னு நாளைக்கு நாளைக்கு தெரியும். ம். முன்னாடியாவது கலைஞர் எழுதுவார், உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா, ம். ஏற்கனவே இருந்த கம்பெனிகள் ம். அவர்களிடம் 1000 2000 வாங்கி கொண்டு நம்மிடமே படம் காட்டுகிறார்கள். இவங்களுக்கு யாராவது எழுதி கொடுக்கணும். ம். உடன்பிறப்பு வந்து இவருக்கு எழுதி கொடுத்தா இவர் அதை படிப்பார். படிப்பாரு. முன்ன உடன்பிறப்புக்கு தலைவர் கடிதம் எழுதினார். ஆமா. இப்போ தலைவருக்கு உடன்பிறப்பு ஒருத்தர் எழுதி கொடுக்கணும். அது கூட ஒரிஜினல் உடன்பிறப்பு இல்லை, கூலிக்கு வந்த உடன்பிறப்பு. அவரு தான் அதை வந்து இவர் படிப்பார். ம். வந்துச்சு போயிடுச்சு கச்சிச்சு புச்சிச்சு. ஐயோ, முதலமைச்சரும் அதே மாதிரி தான், எதிர்கட்சி தலைவரும் அப்படி தான். வந்துச்சு போயிடுச்சு என்ன விஷயம்னா இப்படி தமிழை அடிச்சுங்க. நம்ம இதில் மரிய வில்சன் அவர் கேள்வி கேட்குறாங்க. அந்த ஆள் கேட்டால் நான் வந்து பாண்டிச்சேரியில் பிறந்தேன், திருவாரூரில் வளர்ந்தேன், சென்னையில் வாழ்ந்தேன் அப்படின்னு. என்னையா இதெல்லாம் நான் அமெரிக்காவில் இருக்குது, ஐரோப்பாட்டாரு கடைசியா எல்லாம் பாண்டிச்சேரியில் தமிழ் தானே பேசுகிறான். திருவாரூர்லேயும் நல்ல தமிழ், சென்னையில் வளர்ந்தாரான். இங்கெல்லாம் தமிழ் இருக்குல்ல, நீ வெளியே போய் வரப்போ ரிக்ஷாக்காரன்ட்டெல்லாம் ஹை வாட்ச் யூ அச்சா ஃபைன் அப்படின்னு பேசியிருந்தா தமிழில் தானே பேசியிருந்தா. என்னமோ வந்து நான் இப்படி தான் கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னுக்கிறேன். மதம் எங்கே வந்துச்சிங்க? அற்புதமாக பேசுகிற கிறிஸ்துவர் இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஏன் அற்புதமா சபாநாயகரே இருக்காரு, சபாநாயகர் இருக்காரு, பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு, ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, கண்டபடி ஓலறிக்கிட்டு திரியிறாரு. அவர் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார், தமிழ் பற்றி இலக்கண சுத்தமாக இருக்க தமிழ். அது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. ஆமா. முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவரில் கவிஞர்கள் பல பேர் இருக்கிறாங்க. சீமான கிறிஸ்துவர் தானே, அவர் பேசாத தமிழா? நான் கிறிஸ்துவன், எனக்கு அன்பு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அப்போ மற்ற மதம்லாம் வேற எதையா கற்றுக் கொடுத்துதா? எதுக்கே இதை கொண்டு வந்து இங்கே பேசுறீங்க? அப்புறம் போட்டு சாத்துன்னு சாத்துனோன்னே சாரிங்க, ஐ எம் சாரி, நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு. எதுக்கு? அந்த இடத்துடைய தன்மையை, அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிற வேலையை பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வளைக்காதீங்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுங்க. நிதியமைச்சர்னா பட்டுன்னு கிடச்சிச்சுல்ல, அதான் பிரச்சனை. கஷ்டப்பட்டு இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்தார்னா அவருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அருமை தெரியும். நம்ம இதில் கூட வயசானவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் ஃபேன் வீணாக ஓடிட்டு ஆஃப் பண்ணு, இது ஏன் இதாகிடுது, ஐயோ இதுக்கு போய் இவ்வளோவா, இந்த ஹோட்டலில் போய் நான் 5000 ரூபா டீ வந்து 400 ரூபாவா ஐயா அப்படின்வாங்க. அவன் புள்ள அங்கே டீயை 400 ரூபா குடிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு 10,000 ரூபா பில்லுக்கு 2,000 ரூபா டிப்ஸ் வச்சுட்டு வருவோம். சிவாஜி கணேசனோட அதோட சொன்னாங்க, கேட்டாங்களாம், என்னங்க அவங்க புள்ள இப்படிலாம் செலவு பண்ணுறாங்க, அவங்க அப்பா பணக்காரு இல்லைங்க, நீங்கள் எங்கள் அப்பா ஏழை. அந்த மனநிலை இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு எளிதாக கிடச்சிச்சின்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு அந்த பதவியுடைய கண்ணியம் என்ன கேலி பண்ணுறீங்களா அப்படி உரிமை கேலி பண்ணுறீங்களா அப்படின்னு ஸ்கூல் பசங்க பேசுகிற போல எல்லாருமே எல்லாம் புதுசு. திமுகலையும் ஒரு டிக்கெட்டும் வேலைக்கு ஆகல. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கே அரசியலை கற்றுக் கொடுக்குற ஜூனியர் விகடன்னு ஒரு பத்திரிகை இருக்குது தெரியுமா? அதை பார்த்தா பலர் அரசியல் கற்றுக்குறான். அவங்க யார் நமக்கு தெரியும். உக்காந்துன்னு அதில் கழுகாருன்னு ஒரு இது வருது, இவங்க யாருமே சரியாக பேசலை, செட்டிங் போட்டுக்கிட்டாங்களான்னு உதயநிதி கோவத்தில் இருக்காராம். செட்டிங் போடலையா, அவங்க நாலேஜே அவ்வளோதான், வேற என்ன பேச முடியும்? அதுக்கு மேலே கேஸ் இருக்குது, அந்த பயம் இருக்குது. அதனால் அப்படியே பொய்ன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஊருக்கே தெரியும். உண்மைக்கு புறம்பாக உண்மைக்கு மாறாக தான் பேசணும். உண்மைக்கு புறம்பான தகவல் சொல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் சபாநாயகரே சொல்கிறாரு. இவர் தங்கம் தென்னரசு பெரிய அவங்களாம் யார், அவங்க கட்டறிந்த மேதைகள். அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் இது பண்ண முடியாது. நீ ஏன் அங்கே போய் ஆஜராகிற? பொய்மை எடுத்து வாய்மையும் அந்த திருக்குறளில் வந்து பொய்ன்னு வார்த்தை இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க கேட்குறாரு. எந்திரிச்சு ஒரே அடியாச்சு சாத்தினாப்புல எடப்பாடி. பொய்ன்ற வார்த்தை கிடையவே கிடையாது, யூஸ் பண்ணவே மாட்டோம், சபையில் தான் மரபு, புதுசாலாம் வந்துக்கிட்டு எதையாவது சொல்லி மாற்றிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பட்டார்னு மைக்கு இது பண்ணிட்டு உக்காந்தார். அப்போ என்ன இலவு ஒன்றுமே தெரியல. கேட்டால் அவர் சபாநாயகர் இது நிதியமைச்சராக இருந்தார், பெரிய போர்ட்போலியோ வச்சுருந்தார். இந்த மாதிரி எதையாவது சப்ஜெக்ட் நாய்ஸ்ன்றது நாலேஜின்றது கிடையாது. ஆமாம், இது ஒரு விளையாட்டாக இருக்குது. விளையாட்டான்றதை விட அந்த இதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்கிறேன், பணக்கார அந்த இது ஒன்று பொறுத்த வரைக்கும்
இயல்பா பேசக்கூடியது புஷி ஆனந்த். அவரு ஆதவ் ஓரளவுக்கு பேச, ராஜ்மோகனும் சரி. இந்த 3 பேர். ஆதவ் ஓரளவு வளர்றான்னு சொல்லுங்க, பேசுறான்னு சொல்லாது. என்ன நேற்று கூட 2-3 இது பேசியிருக்கேன். என்னென்னலாம் உளறி வச்சிருக்காருன்றதெல்லாம். ஆமா, அவர் வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் அரசியல் கட்சியில் வந்துட்டீங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்கன்றது நாலேஜ் வந்துடாது. மறந்துடுறாரு. நாலேஜ் வந்துடாதுன்ற ம். நாலேஜுன்றது தனி, அது படிக்கணும். அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. என்ன நடந்திருக்குது, ஏது நடந்து படித்து அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அவர் சொல்கிறாரு 2017 வரைக்கும் தான் அதிமுக அம்மா ஆட்சி ஏற்றுக்குவாங்களாம். அம்மா ஆட்சி நல்லா இருந்ததா? 99 ஏற்றுக்குவீங்களா? அது இல்லை அவருக்கு அம்மா தெரியல. ஆட்சியில் எதுவுமே கிடையாதா? ம். சுடுகாட்டு ஊழலில் போனார் செல்வ கணபதி. அது இந்த தெரியாது. அந்த எத்தனை அமைச்சர்கள், ராஜா கண்ணப்பன், எவ்வளோ பேர் எவ்வளவு பேர் போயிருக்காங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. செங்கோட்டையன். செங்கோட்டையன் 5 வருஷம் 4 வருஷம் 2 தண்டனை கொடுத்தாங்க. 2 ஆமா. வழக்கில் 2 தண்டனை. அதை ஜெயலலிதா கரெக்டாக சாமர்த்தியமாக 2005 அந்த அந்த சுப்ரீம் இதை இது பண்ணிட்டு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை குவாஷ் flash பண்ணுறாங்க. பண்ணிட்டு, ஆமா. அதுலேருந்து 2006 வந்து திமுக போகுது. போகும்போது ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, 3 மாதத்துக்குள்ளே தான் போகணும் அப்பீலுக்கு. ம். இவங்க எப்படி போவாங்க அப்பீலுக்கு? ம். திமுக போனால் செல்லாதுன்ட்டாங்க. ம். அப்படி தான் அவர் தப்பிச்சார். ஆமா. உட்காந்துட்டு அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். சரிங்க, 2017 அப்புறம் ஏற்றுக்க மாட்டாராம். அப்புறம் எதுக்கு விஜயபாஸ்கரில் கட்சியில் ஏற்றுக்கிட்டீங்க? விஜயபாஸ்கர் ஏத்துறாரு, இவருங்க. 2 விஜயபாஸ்கரும் எது கட்சியில் ஏற்றுக்கிட்டீங்க? ம். நீங்கள் யாருங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? இந்த அதிமுக பெஸ்ட்டு, இந்த அதிமுக இது, உனக்கு என்ன தெரியும் அதிமுக பற்றி? முதல்ல நீங்கள் எங்கே இருந்தீங்க? ம். திமுகவில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ம். நீங்களே 3வது கட்சி இது. ஆமா. திமுகவில் உட்காந்துக்கின்னு அங்கேயும் நீங்கள் கட்சியெலாம் கிடையாது. ம். உங்கள் பணத்தை வச்சு அந்த மேல் குடும்பத்துடைய நட்பை பெற்று அந்த பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து, அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் கூட்டு வந்ததுனால இவரு அப்படியே எல்லாம் அந்த இதெல்லாம் அப்படின்னு எல்லாமே அதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சா போல காட்டிக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. 2வது ஒரு வார்த்தை விட்றாரு. 2017க்கு பிறகு தான் நீட்டு, ஜிஎஸ்டி, சிஐ வந்துச்சு. ம். நீங்கள் அடிமையாக கடந்ததெல்லாம் விட்டுட்டீங்க. ம். சரி, நீட்டு தமிழ்நாடு மட்டும் வந்துச்சா, இந்தியா ஃபுல்லாக வந்துச்சா? இந்தியா முழுக்க தான் வந்தது. இந்தியாவில் அப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்ததா இல்லையா? ஆமா. இடதுசாரிகள் ஆட்சி இருந்ததா இல்லையா? ரெண்டுமே அங்கேயும் தானே வந்துச்சு. அப்போ அதெல்லாம் கட்சியிலன்றவாரா? ம். ஒரு சட்டம் மத்திய அரசு நிறைவேற்றி வருதுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆட்சியில் இருந்து என்ன பண்ணுவீங்க? ம். 2017 தாவேக்கு ஆட்சியில் இருக்குது, நீட் சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க, என்ன பண்ணுவேன்? வாய மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதா? தீர்மானம் போடுவேன், அவ்வளோதானே. சரி, இவ்வளவு பேசக்கூடியங்க. இந்த டெல்லியில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு குரலும் கொடுக்கலையே. கடைசி நாள் தானே கொடுத்தாங்க. அதுக்கு எதுங்க கொடுக்கணும்? எவனோ கரப்பாம்பூச்சி வந்து சேருதுன்னா அதுக்கு எதுங்க கொடுக்கணும்? அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது திட்டமிட்டு வெளிநாட்டிலேருந்து கிளப்பப்படுகிற ஒரு விஷயம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வெளிநாட்டு சதி, ஆனா வந்து உண்மையில இங்கேயே சில காட்டுப்பூச்சிகள்லாம் பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் பெருசாக போயின்னே இருக்கும். எடப்பாடி பேசுறது நல்ல ஸ்பீச். அவர் தான் ஸ்பீச் ஒரு தொகுதிக்கு ஒரு 6000 பேர் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பை வந்து சுரண்டுறீங்க. சுரண்டுறீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. திமுக குரவும் பேசலாம். அது ஒரு நல்லா இது பேசுறாரு. நல்லா பேசுறாரு. சரி, இவங்க ஏன் போறாங்க? அந்த காரணத்தை அவர் தேடுறாரா? ம். அது அது ஒண்ணு இருக்குல்ல. தவிர, ஆமா. இன்னைக்கும் வேலுமணி இது எல்லாம் அதுதான் இருக்காங்க. கேட்கலான்னு இருக்கு. அதான் நேற்று மறுபடியும் வந்து என்னன்னா, சிவி சண்முகம் தலைமையில வந்து 5 மணி நேரம் அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆமாங்க, மாவட்ட செயலா புடுங்குனீங்களா? கட்சியில சேர்றாங்க, அவங்க தலைவர்கள் தானே. ம். அவனுக்கு மாவட்ட செயலர் பதவியே கொடுக்காம மீண்டும் பண்ணீங்கன்னா கொடுத்துருக்கலாம். அவங்க அதை கேட்கறதா தானே அப்ப இப்படி கேட்கறாங்க. இருந்தா அவன் வேற எங்க போவான்? எங்கேயா போதான் போவான். கண்டிப்பா. கனத்த மனதுடன் விடைபெறுகிறேன், ம். இலகிய மனதுடன் தாவைக்காக இணைகிறேன். செங்கை ராமச்சந்திரன் பாருங்க. ம். மற்றவங்கெல்லாம் விஜய் பார்த்து கூட சேர்க்கல. ம். சிங்கை ராமச்சந்திரன் மட்டும் விஜய் நேரில் செத்துட்டான். நேர்ல சந்திச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி போறதுக்கு என்ன காரணம்? ம். நீங்களும் உங்கள் சைடு கொஞ்சம் கட்சியை விக்கெட்டான டைமில் கொஞ்சம் பார்த்து நேக்கு போக இறங்கி இறங்கி அப்படி இப்படி கூட வச்சுக்கணும். கோழி குஞ்சுகளை அடக்காக்குற மாதிரி பண்ணிக்கணும். நீ கேடு கட்டு போன்னு விட்டா இல்ல, கொஞ்சம் இறங்கி வரணும். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம அந்த ஒரு இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி. நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்க, போடான்னா எவனும் போக மாட்டான். ம். எட்டி வச்சா கூட போக மாட்டான். அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு கரத்தை அதிகாரம் வலுப்படுது. இல்லையே. அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ம். இப்போ கட்சியை பார்த்து தான் நடத்தணும். கண்டிப்பா. இன்னொன்று, நல்ல சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் புத்திசாலித்தனமாக செயல்படாதான் அவங்களுக்கு கோவம். ம். இவங்கள்ட்ட தானே வந்தாங்க முதல்ல. ஆமா. அப்படியே டக்குன்னு கோத்துக்குன்னு ஒரு 10 மினிஸ்ட்ரி வாங்கிட்டு அதிமுக தாவேக கூட்டணின்னா நீங்கள் வேற லெவல் இல்லை. போயிருக்கலாம். ஆரம்பத்துல அந்த தப்பு பண்ணிட்டாரு தானே இப்ப அவங்க குற்றம் சொல்றாங்க. இவங்க வேற ரூட்டு தானே போட்டதுனால தானே இவ்வளவு கொலாப்ஸ். ஆனா இதுல ஜெயிச்சது வந்து திமுக தான். தோத்ததுங்க. தோத்தது எப்படி சொன்னேன்? ஏன்னா அதிமுகவோட அவங்க ஏங்க? போயிருந்தாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் 2021 என்னங்க சொன்னாங்க? 26ல் மகா கூட்டணி 1000 கொள்கை மாச்சரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தடுத்து விட்டு
நாங்கள் பாஜக எதிர்ப்பு என்று எல்லோரும் ஒன்று சேர்கிறோம் இப்படி தானே ஊட்டியிருந்தாரு ஆமா. திருமாவளவன்லாம். 2026 தேர்தல் எலெக்ஷன் வந்து எல்லாம் விட்டு போட்டு ஓட்டாங்களே. தனிமரமெல்லாம் நிற்கிறாரு எங்கூர் ராஜா சிவாஜி மாதிரி. நீ யாருக்குறா அவர் கூட? யாருமே இல்ல. இந்த ஜவாஹர்லாவும் தமிழ்முன் அன்சாரிங்கிறாங்க. ஆமா. அந்த அம்மா கூட வந்து நிலைப்பாட மாத்திக்கிட்டாங்க. அவங்க பிரேமலதா கூட சேர்ந்து. அந்த அப்படியே பார்த்துன்னுக்குறாங்க. தம்பி தம்பி கேப்டன் தம்பி கேப்டனுடைய தம்பி அப்படின்னு பார்த்துன்னுக்குறாங்க. ம். என்னைக்கு சான்ஸ் கிடைக்குதோ அன்னைக்கு டக்குன்னு. வந்து பாய் சொல்லிட்டு வந்துறாங்க. அப்புறம் வந்து ஆர்பி உதயகுமார் கூட கைது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. திமுக மாதிரி பேசுறதுல ஆர்பி உதயகுமார் நம்பர் 1 இருக்காரு. ம். திமுக தான் அந்த மாதிரி மட்டமா பேசுவாங்க. ம். ஆமா, டெய்லி வந்து அவருடைய ஒரு செய்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருக்காரு. அவரு அந்நியாருன்றாரு, முதலமைச்சர் ஆக போறோம் அப்படின்றாரு. வாய்க்கு வந்த பதிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது ஆர்பி உதயகுமார் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாரு. என்னன்னு தெரியல. இந்த திமுக இது ஏதாவது வாடை ஏதாவது அடிச்சிச்சா தெரியல. நீங்க மற்ற கட்சிக்காரன் பேசும் அதிமுக வித்தியாசம் இருக்கும். நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்தரங்கம் ஒன்று இருக்குது. அப்படின்னு பார்த்தா நீங்க இப்போ எம்ஜிஆருக்கு எடுத்துக்கலாம், சிவாஜிக்கு எடுத்துக்கலாம், கலைஞருக்கு எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் இருக்குது. நடிகர்கள் மற்றவர்கள்லாம். நீ அதெல்லாம் கொண்டு போய் எடுத்து பேசலாம் திமுககாரன் பேசுவான். நீங்க ஏன் பேசுறீங்க? அதுவும் அமைச்சர் பொறுப்புல இருந்தவர். அது வந்து அடுத்த இதுவா இருக்கீங்க நீங்க. முக்கியமான ஒரு தலைமைக்கு கீழே இருக்கும்போது அவர் டெய்லி வந்து இது போல பேசுறது வந்து உண்மையில அதெல்லாம் போச்சுன்னா தூக்கிடுவாங்க. ஒரு பெரும் பத்திரிகையாளருக்கு சம்பன் கொடுத்து ஆமா ஆமா ஆமா. இப்போ கிரிகிரிங்கிறாரு. தைரியமான ஆள் தானே, தைரியமா இருக்க வேண்டியதானே. ஏன் பேசணும்? பேசிட்டு இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே சொல்றேன், விமர்சனம் வைங்க. அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க. ஆமா, தனிப்பட்ட முறையில நம்ம பண்ணக்கூடாது. உங்களை யாரும் உங்ககிட்டயே வரமாட்டாங்க. இந்த தாண்டி அவதூறுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கொல்லி வச்சுக்கிற மாதிரி. நாயை அடிப்பான கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சரி, நீங்க நீண்ட காலமா வந்து கிரைம் பீட் பார்த்த ஒரு செய்தியாளர். அதாவது வந்து காவல்துறையில வந்து ஊழல் தடுப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிரிவு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க சிட்டி கமிஷனர் அமல்ராஜ் என்ன பண்றாருன்னா, காவலர்கள் ஊழல் செய்வதற்கு நாங்க வந்து ஒரு தனி பிரிவே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கான வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு நீங்கள் வந்து யார் வந்து போலீஸ்காரங்க வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னா உடனே வந்து எங்களுக்கு வந்து இந்த தகவல் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இது ஒரு சாத்தியமாகுமா? இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய இந்த காவல்துறைகள் நிறைய பேர் வந்து பழிவாங்கப்படுவார்களா? இல்லை மனசோர்வோட காணப்படுவார்களா? இந்த அரசு கொஞ்சம் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு மேல்மட்ட லெவலில் சில நடவடிக்கைகள் எடுத்து டெண்டரு மற்ற விஷயம் இன்னைக்கு கூட ஒரு டெண்டரை கேன்சல் பண்ணி புது டெண்டர் போட போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்க தகுந்த முடிவு. பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டோம், டெண்டர்தாரர்களை தொந்தரவு கொடுக்க மாட்டோம், கமிஷன் இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு கொடுக்கணும் ஒரு திட்டத்தில் அப்படின்னு. ஒரு திட்டம் 100 ரூபா செலவில் நடக்குதுன்னா அதுக்கு பார்ட்டி ஃபண்டு கமிஷன் 150 ரூபா ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் அப்போ அரசுக்கு 50 ரூபா இழப்பு. 100 ரூபா நடக்கிற இடத்துல 50 ரூபா இழப்பு. இந்த 100 ரூபாவும் அந்த கமிஷன் அதிகாரி கமிஷன் அதுன்னு போய் 70 ரூபா ஆகிடும். அப்புறம் அவன் லாபம் ஒரு 20 ரூபா எடுத்துட்டான்னா 150 ரூபா போட்ட வேலை 50 ரூபாவில் நடக்கும். 100 ரூபா அப்படி போகும். இதை தடுக்கணும்னு எதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் 6 மாதம் தான், அதுக்கப்புறம் பாருங்கள் நாங்கள்லாம் எவ்வளோ பேர் பார்த்துட்டோன்றாங்க. 6 மாதம் தான். அதை மீறி பண்ணிங்கன்னா நல்ல விஷயம். இது ஒரு பக்கம்னா நிர்வாக திறமைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் துடிப்பாகிறாங்க. மற்றவங்களாம் எங்கன்னே தெரில. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் இவர் யாருன்னு அமைச்சரில் கேட்டால் பல பேர் எம்எல்ஏவே தெரிய மாட்டேதுங்க. எம்எல்ஏ விட்டுருங்க, 234 அதை விட்டுருங்க. திமுக எம்எல்ஏ காமிச்சா தெரியுமா? நான் யாருமே தெரிய மாட்டேது. அதை விட்டுருங்க. அமைச்சர்களை இந்த அமைச்சர் தெரியுமா, இவர் யார் தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா ஒரு துறை சார்ந்து இயங்குறது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குது. இப்போ ரமேஷை காட்டினா தெரியுமா தெரியாதா? தெரியும். விக்னேஷை காட்டினா தெரியுமா தெரியாது? தெரியும். பிரபு தெரியும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க? இன்னைக்கு கூட அந்த சூவா பொன்னுசாமின்னு பால்வள சம்மந்தமாக அதிகமாக போடுவார், ஆவின் சம்மந்தமாக. அவர் ஒரு இது போட்டிருக்கு, அதிகாரிகள் திட்டமிட்டு எப்படி ஆவினை காலி பண்ணுறாங்க. இது போன கவர்மெண்ட்டு சுத்தமாக காலி பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட்லேயும் அதிகாரிகள், அதாவது ரீட்டைலில் விற்கிற பால், இப்போ நீங்கள் பால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக போய் கடைக்கு போகிறீங்க, ஆவின் பால் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஆவின் பால் தான் கேட்பீங்க. அது இல்லைன்னா தான் ஆரோக்கியா. உங்களுக்கு இங்கே கொடுக்கல, ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, கமிஷனை வாங்கிட்டு. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் வீடு இருக்கிறவன் புக் பண்ணுறவன் பண்ணிக்குவான். அப்போ கூடுதல் காசு, ஒரு பாக்கெட்டு கூடுதல் காசு, அவங்களுக்கும் பெரிய கமிஷன் போகுது. இங்கே கடையில் போய் கேட்டால் ஆவின் இல்லை, உடனே கூடுதல் காசு கொடுத்து திருமலாவோ ஹெரிட்டேஜ் ஏதாவது வாங்கிட்டு போகிறான்.
இந்த நிலைமை தான். அப்போ மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவின் மேலே இது போயிடும். இதை பண்ணுறது எப்படி சரியா? இது ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எங்கேயாவது ஆய்வு நடத்தி ஆவின் இவ்வளோ மோசமாக இருக்குது, போன கவர்மெண்ட் இப்படி பண்ணி வச்சிருக்குது, நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், ஏதாவது பார்த்தீங்க? எதுவுமே கேட்டால் அவங்க செல்வாக்கானவங்கன்றாங்க. என்ன பண்ண முடியும்? இப்படி தான் இந்த அரசு நிர்வாகத்தில் ஒரு பக்கம் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்றீங்க, இன்னொரு பக்கம் நிர்வாக திறமை வேணுமே, துறை சார்ந்த திறமை, இது எதுவுமே இல்லாதனால அதிகாரிகள் ஆதிக்கம் இருக்குது. அவன் சொல்கிறான் ஏதாவது சொல்லி இது. இன்னொரு பக்கம் தாவேக தலைமையை காங்கிரஸ் ஆதிக்கம் இருக்குது. அவங்க சொல்றதை கேட்டு ஆடினுறாங்க. காங்கிரஸை நம்பினோர் அவ்வளோதான், முட்டு சந்துக்கு விடப்படுவாங்க. தேஜஸ்வி யாதவ் கேட்டிங்கன்னா சொல்லுவாப்புல, 75 சீட்டு வச்சுருந்தையா, 75 சீட்டு வச்சுன்னு ராஜா மாதிரியா வந்தாயா அந்த ஆள், ஓட் ஷோர்னா எஸ்ஐஆர் அப்படின்னா 25 சீட்டில் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி கூட கிடையாது. இந்த மாதிரி பல மாநிலங்களில் இங்கே வந்துட்டு இவர்கள் பேச்சை நம்பிக்கிட்டு காவிரிக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுனா காங்கிரஸ்காரனுக்கு தானே பிரச்சனை, கூட்டினா திட்டுவாங்க. அதனால வேணாம் கூட்டாத, இங்கே ஒன்று இவங்க கூட்டி என்ன பண்ண போகிறோம், கூட்டினாதான் என் ஒற்றுமையாகிறன்னு தெரியும் அடுத்தவனுக்கு. அடிப்படை ஜனநாயகம் கூட உனக்குலாம் புரியல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் காங்கிரஸ் ஏற்றாமல் நடந்துருந்தீங்கன்னா உங்களை முட்டு சந்து கூட்டு போய் விட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பான். எப்படி ஒரே நைட்டில் வந்து மாறினாங்களோ அது போல மாறிட்டு எனக்கு என்ன துரோகம் பண்ணுறதுலாம், இப்போ காவிரியில் துரோகம் பண்ணுறதுனா காங்கிரஸ் தான். 71 ஒரு வழக்கு போடுறாங்க, 24 ஒப்பந்தம், 3 அணை கட்டுறான். 24 ஒப்பந்தத்துக்கு பிறகு 3 அணை கட்டுறதையும் கலைஞர் வேடிக்கை பார்க்குறாரு. அவர் தான் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை. அதுக்கப்புறம் 71 ஒரு வழக்கு போடுறாங்க, ஒரு விவசாய சங்கம். அப்புறம் இவங்க அந்த வழக்கில் சேர்ந்துக்கிறாங்க திமுக. அப்புறம் மூப்பனார் சேர்ந்துக்கிறார், அவர் வந்து காமராஜர் காங்கிரஸ். அதற்கு பிறகு அந்த வழக்கு இந்திரா காந்திக்கு நெருக்கடி ஆகுது, கர்நாடகாவுக்கு பிரச்சனை. உடனே இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, யாருக்கிட்ட, கலைஞர்கிட்ட. அவர் ஒத்துக்கிறார், வழக்கு வாபஸ் வாங்க, நம்ம உண்மை கண்டறியும் குழு போட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு. ஏண்டா கைப்புண்ணு கண்ணாடி தேவையா? 3 அணை கட்டுறான், ஒப்பந்தத்தை மீறுறான், எனக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும், இந்த அணை கட்ட நிப்பாட்டணும், எனக்கு உரிய நீரை கொடுக்கணும், இதுதான் வழக்கு. சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. யாரு? ஜெயலலிதா. எம்ஜிஆர் ஆரம்பிச்சிட்டாருங்க. எம்ஜிஆர் தான் முதல்ல ஆரம்பிச்சது, ஜெயலலிதா காலத்தில் முடிஞ்சது. அப்போ வழக்கை வாபஸ் வாங்குறாரு. வாங்கிட்டு உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா, நமக்கு காவிரியில் உள்ள உரிமைகள் அறிவோம், ஆனாலும் உண்மை கண்டறியும் குழு போட்டிருக்கிறார்கள், வழக்கை வாபஸ் வாங்க சொல்கிறார்கள். நாம் வழக்கை வாபஸ் வாங்கினாலும் இந்த ஒப்பந்த விதிகள் மீறப்பட்டால் எந்நேரமும் வழக்கு தொடுக்கலாம் என்கிற உரிமையை கையில் வைத்து கொண்டே வாபஸ் வாங்கணும். இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உருட்டினார். இப்போ இந்த விவகாரம்லாம் இந்திரா காந்தி தான் துரோகம் பண்ணுச்சுன்றதெல்லாம் சட்டசபையில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் எவனா பேசிடுவோம் கண்டிப்பாக. அதனால காங்கிரஸ் விடுவானா? மேகதாடு அணைப்பு சொன்ன அப்போ இதுக்கு ஏன் நீ அறையாவுற? ரெண்டாவது பிஜேபிக்கு எதிராக எதையாவது பேசணும்னு பேசுறது இல்லை. அதுதான் இப்போ நான் அதுதான் கடைசியாக அவங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதாவது வந்து இந்த ஏற்கனவே போட்ட தீர்மானங்கள் தான், திமுக கவர்மெண்ட்ல அதிமுகவில் போட்ட தீர்மானங்கள் தான் இந்த 3 தீர்மானங்கள். எக்ஸ்ட்ரானா தமிழ் தாய் வாழ்த்து 4 தீர்மானம் போட்டிருக்காங்க. இது இந்த அரசுக்கு வந்து ஏன் இப்போ இந்த அவசரமான ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க? என்ன தீர்மானம்? ஒன்று வந்து இந்த தீர்மானங்கள் அதெல்லாம் காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு டைவர்ட் பண்ணிக்கலாம், இதை போடுங்க அதை போடுங்க, காவேரி பிரச்சனை டைவர்ட் பண்ணிக்கலாம், டீலிமிட்டேஷனை அங்கே கொண்டே வரல. அப்புறம் எதுக்கு தீர்மானம்? எல்லாரும் கேட்டாங்க. நேற்று பிரேமலதால இருந்து தெரியுங்க அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கரெக்டாக கேட்டுருக்கணும். திமுக இதுலேயும் டபுள் கேம் ஆடிச்சு. டீலிமிட்டேஷன் வரலாம், எப்படி வரலாம்? 50% எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏற்றிட்டு 25 வருஷத்துக்கு மாற்றமே இல்லைன்னு உறுதிமொழி கொடுத்து சட்டமாக்குனீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் நேற்று இவங்க முட்டாள்தனமாக சொல்கிறாங்க டீலிமிட்டேஷனே கூடாது, ஒத்துக்க மாட்டோம். இப்படியே சொல்லணும்னா அப்படியாப்பா ஒத்துக்காத அப்படின்ட்டு அவங்க நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதை வந்து ஏற்றுக்கிறேன்னு இவர் எதிர்கட்சி தலைவர் இந்த வால் சுற்றும் வீரர் இருக்கிறார்ல உதயநிதி, விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பார், வந்து தடவை எல்லாம் யூ ஊரா எப்பா அச்சோ ஊரா பயங்கரமான ஒரு ஆச்சன். சட்டசபையில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, எழுந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது சுருக்கமாக சொல்லணும், சுருக்கமாக சொல்ல தெரில. ஏன்னா நமக்கு தான் பேச்சே வராது, பார்த்து படிக்கிறது தானே. அவன் தான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக தான் அவர் சுருக்கமாக படிக்கிறாரு, மறுபடியும் படிக்கிறாரு. அப்பா சுருக்கமாக படிப்பா, சுருக்கமாக சொல்லு, சரிங்க, அதை படிக்கிறாரு சபாநாயகர். அதுக்கு தான் 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு. அது மற்றவங்களுக்கு, இவங்களுக்குலாம் எதிர்கட்சி தலைவர்லாம் வரலனாலும் இவர் வரமாட்டார்னு வச்சுங்க, இவர் உட்காந்து பேச மாட்டார். அதனால்
அவன் அதெல்லாம் அவர்களே இவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஆகுதுங்க. இன்றைய தினம் காங்கிரஸ் அரசு யார் இந்த விஸ்வநாதன் ஒருத்தர் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய பானர்ஜி அவர்களுக்கும் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் கட்சியை வளர்த்த சுபாஷ் சந்திர போஸ் இப்படி ஆரம்பிக்கிறானுங்க. டேய் எப்படா இங்கே வந்து முடிப்பேன் ராகுல் காந்திக்குன்னு கேட்டால் இதுலங்க 10 நிமிஷம் இவர் இப்படி ஆரம்பிக்கிறார்ல டிஎம்கே காண்டாயிடுறானுங்க. ஏன்னு கத்துறானுங்க. ஏப்பா இருப்பா நான் பேசும்போது மட்டும் என்ன அப்படி பண்றீங்க பின்ன. ஆகவே நாம் இன்றைய தினம்னா சட்டசபையை முடிஞ்ச வேலை சாப்பிட பேசுற என்ன அவனுங்களும் அப்படிதான். எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்கேருந்து ஆரம்பிக்கிறான், அண்ணாலேருந்து ஆரம்பிக்கிறான், பெரியார்லேருந்து. இன்று திராவிட கட்சி ஆரம்பியிருந்தால் அந்த பெரியார் அவர்களுடைய வழித்தோன்றலும் அண்ணா அவர்களுக்கும் இந்த எங்களுக்கெல்லாம் ஆளாக்கி மறைந்த என்ன கூடிய போடுவார் கலைஞர் அவர்களுக்கும் திராவிட மாடலின் நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற வீட்டில் உட்கார்ந்திருக்கிற எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஈட்டியே மார்பில் பாய்ந்தாலும் பிடுங்கி எறிந்து விட்டு ஓடுகின்ற வல்லரசாக இருக்கின்ற ஈட்டி மாரில் பாஞ்சா கூட பிடுங்கி போட்டு ஓடுவாராம் யாரு உதயநிதி அப்படின்னு போட்டு அப்புறம் அவரை விட்றோம். அதுக்கப்புறம் பார்க்குறான் ஐயோ எதுக்கு வம்பு. துணைத் தலைவராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்களுக்கும் கொறடாவாக இருக்கின்ற வேலு அவர்களுக்கும் இவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அப்புறமா ஆரம்பிக்கிறான். இவர் அதிமுகவில் அவர் அங்கே எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிக்கிறார், அண்ணாலேருந்து ஆரம்பிக்கிறார், அண்ணா எம்ஜிஆர். அதுக்கப்புறம் மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறேன்றார். கப்புன்னு பார்க்குறாப்புல எடப்பாடி. டேய் வாயை புண்ணாக்கிடுவோம் போல்டா, மின்னலை முழுங்கினா என்னடா ஆகுது, மின்சாரத்தை வர கொப்பளிக்கிறேன்ற. என்னங்க இந்த மாதிரிலாம். இதுதான் எப்படின்னு பார்த்தா அங்கேயும் எல்லா இடத்துலையும் சூரியனால் பலருக்கு வேர்க்கும். இன்று எங்கள் தலைவரை பார்த்து சூரியனே வேர்க்கிறது. சூரியனை எழுந்து உடனே சொன்னாரு இலக்கியத்திலேயே இல்லையாடா, சூரியனுக்கு எப்படா வரும், சாவுக்கு சாவு வந்து விட்டதுன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசி பல காமெடியோட சட்டமன்றம் நடந்துட்டு தான் இருக்கு. பல்வேறு சம்பவங்கள் நம்ம இன்னைக்கு பேசணும். நன்றி சார்.